இந்த பதிவு உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால், இது நிச்சயமாக ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. இது பிரபஞ்சத்தின் ஒரு மகத்தான அழைப்பு. வாழ்க்கையில் அடுத்த மாபெரும் கட்டத்திற்குச் செல்ல நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறி இது. இந்த அற்புத பயணத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள மறக்காமல் இந்த பதிவிற்கு உங்கள் விருப்பத்தை லைக் தெரிவியுங்கள். உங்கள் உள்மன எண்ணங்களையும் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் பதிவு செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்துடனான உங்கள் தொடர்பை வலுப்படுத்தும். வாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் ரகசியத்திற்குள் நுழைவோம். இது ஒரு சாதாரண நாள் அல்ல என்பதை முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். உற்று நோக்குங்கள். உங்களைச் சுற்றியுள்ள காற்றில் ஒரு புதிய அதிர்வலை பரவுவதை உங்கள் ஆழ்மனதால் உணர முடியும். உங்களின் கடந்த கால போராட்டங்கள், நீங்கள் சுமந்த வலிகள், தனிமையில் நீங்கள் சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அடுத்த 3 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே முற்றிலுமாக மாற்றியமைக்கப் போகும் ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனையாக அமையப் போகிறது. பிரபஞ்சம் உங்களுடன் நேரடியாக பேச முயற்சிக்கிறது. அதன் சூட்சும மொழியை புரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் மூச்சுக்காற்றை கவனித்து உள்நோக்கி பயணிப்பது மட்டுமே. இந்த 3 நாட்களில் உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு சிறு நிகழ்வும், உங்களைத் தேடி வரும் ஒவ்வொரு நபரும், நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தின் ஒரு செய்தியாகவே உங்கள் முன் வந்து நிற்கும். அந்தச் செய்திகள் உங்களுக்கு ராஜயோகத்தின் கதவுகளை திறக்க வழிகாட்டும் மொழியாக மாறும். இத்தனை நாட்களாக நீங்கள் அடைபட்டு கிடந்த முன்னேற்றமில்லாத இருண்ட அறையிலிருந்து உங்களை கைப்பிடித்து வெளியே கொண்டு வர பிரபஞ்சம் ஒரு மாபெரும் ஒளி வெள்ளத்தை தயார் செய்து வைத்துள்ளது. அந்த ஒளியை நோக்கிய உங்களின் முதல் அடிதான் இந்த நாள். நீங்கள் இவ்வளவு காலம் செய்த நற்செயல்கள், தர்மங்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் காட்டிய பரிவு மற்றும் நீங்கள் கொண்ட பொறுமை ஆகிய அனைத்திற்கும் முழுமையான பலன் ஒட்டுமொத்தமாக கிடைக்கப் போகும் தருணம் இது. இந்த 3 நாட்களில் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் மனதிற்குள் ஆழமாக தோன்றும் உள்ளுணர்வை முழுமையாக நம்புங்கள். எக்காரணம் கொண்டும் அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். அதுவே பிரபஞ்சத்தின் நேரடி குரல். உங்களுக்குள் இத்தனை காலமும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தெய்வீக சக்தி முழு வீச்சில் விழித்தெழும் நேரம் இது. உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் 100% நேர்மறையாக மட்டுமே இருக்கட்டும். எந்தச் சூழ்நிலையிலும் எதிர்மறை எண்ணங்களை, தேவையற்ற பயத்தை, வீணான சந்தேகங்களை உங்கள் மனதிற்குள் சிறு துளி கூட அனுமதிக்காதீர்கள். அவற்றை அடியோடு தூக்கி எறியுங்கள். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும் என்பது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத எழுதப்படாத விதி. இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, விரிவானது. அதில் உங்களுக்கான செல்வம், அளவில்லா நிம்மதி, முடிவற்ற மகிழ்ச்சி மற்றும் நித்திய பெருவாழ்வு அனைத்தும் மலை போல குவிந்து கிடக்கின்றன. அவற்றை நீங்கள் முழு உரிமையுடன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சம் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அது தகுதியானவர்களை தேடிச் சென்று பரிசளிக்கும் கருணை கொண்டது. உங்களின் நீண்ட நெடிய காத்திருப்பிற்கும் நேர்மைக்கும் பரிசளிக்க நீங்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த 3 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சாதாரணம் என எண்ணி தவிர்த்து விடாதீர்கள். அது நீங்கள் தற்செயலாக பேருந்திலோ வீதியிலோ சந்திக்கும் ஒரு புதிய நபராக இருக்கலாம். விடிந்தவுடன் உங்கள் மூளையில் உதிக்கும் ஒரு புதிய எண்ணமாக இருக்கலாம். அல்லது முற்றிலும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அவை அனைத்தும் உங்களை அந்த ராஜயோக பாதையில் அழைத்துச் செல்லும் மிக முக்கியமான மைல்கற்கள். உங்கள் மனக்கதவுகளை அகலத் திறந்து வையுங்கள். வரப்போகும் அந்த பெரிய மாற்றங்களை இரு கரம் கூப்பி வரவேற்கத் தயாராகுங்கள். இது உங்களுக்கான நேரம். உங்களின் அசுர வளர்ச்சியை காணப்போகும் நேரம். உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையை, பறவைகளை, மரங்களை கவனியுங்கள். அது உங்களுக்கு பல நற்சகுணங்களை காட்டும். பிரபஞ்சம் காட்டும் அந்த அறிகுறிகளை உணர்ந்து உங்கள் பாதையை நம்பிக்கையுடன் தொடருங்கள். வெற்றி உங்கள் வசப்படுவது உறுதி. உங்கள் மனதை முழுமையாக திறந்த நிலையில் வைத்திருங்கள். இந்த 3 நாட்களும் உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் காதுகளுக்கு நேரடியாகச் செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்கள், ஏமாற்றங்கள், உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை விமர்சித்த வார்த்தைகள் அனைத்தையும் இந்த நொடியிலேயே உங்கள் நினைவுகளில் இருந்து முற்றிலுமாக அழித்துவிடுங்கள். கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம். அதை திரும்பத் திரும்ப நினைத்து உங்களின் நிகழ்கால சக்தியை வீணாக்காதீர்கள்.
பிரபஞ்சம் உங்களை அந்த பழைய இருளிலிருந்து வெளிக்கொண்டு வர தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆற்றலுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமே. அதிகாலையில் கண் விழிக்கும் பொழுது உங்கள் இதயத்தில் ஒரு சொல்ல முடியாத அமைதியும் உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளியும் பரவியிருப்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். அந்த அதிகாலை நேரம் என்பது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பூமியில் இறங்கும் ஒரு புனிதமான தருணம். அந்த தருணத்தில் உங்களின் கைகளை ஒன்றோடொன்று இணைத்து வானத்தை நோக்கி பார்த்து இதுவரை உங்களுக்கு கிடைத்த அனைத்து நன்மைகளுக்காகவும் முழு மனதுடன் நன்றியை தெரிவியுங்கள். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ, எதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் என்பதை இந்த 3 நாட்களில் உங்கள் உள்மனம் உங்களுக்கு திரும்பத் திரும்ப உணர்த்திக் கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதைச் செய்யக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் மனிதர்களிடம் இருந்து முற்றிலுமாக விலகியிருங்கள். அவர்களின் வார்த்தைகள் உங்கள் இலக்கை திசை திருப்ப விடாதீர்கள். மற்றவர்களைப் பற்றி விமர்சிப்பது, கோபப்படுவது, இல்லாத ஒன்றைப் பற்றி தொடர்ந்து கவலைப்படுவது போன்ற அனைத்தையும் இந்த 3 நாட்களுக்கு கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பேனா என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே உங்கள் நாவிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் அன்பையும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தரக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் வசிக்கும் இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த இடங்களை ஒளிரச் செய்யுங்கள். நறுமணம் வீசும் மலர்களையும் தூபங்களையும் பயன்படுத்துங்கள். இவை அனைத்தும் நல்ல அதிர்வலைகளை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்தமாகச் செயல்படும். உங்களுக்குத் தெரியாமலேயே உங்களுக்குள் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உங்கள் உடல் மற்றும் மன அளவில் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். உங்கள் கண்களில் ஒரு புதிய தீர்க்கம் தென்படும். உங்களை பார்ப்பவர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு தெய்வீக கலை இருப்பதாக கூறுவார்கள். இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களை அந்த ராஜயோக வாழ்விற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அடையாளங்கள். மேலும் உங்களுக்குள் ஒரு தெளிவான இலக்கை உருவாக்குங்கள். இந்த ராஜயோகம் என்பது வெறும் செல்வத்தை மட்டும் குறிப்பது அல்ல. அது நோயற்ற வாழ்வு, மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் ஒரு உன்னதமான நிலையாகும். பிரபஞ்சம் அந்த நிலையை உங்களுக்கு தர தயாராக இருக்கும் பொழுது அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே ஒரு குறையும் இல்லாத முழுமையான ஒரு படைப்பாக எண்ணத் தொடங்குங்கள். உங்களிடம் எந்த திறமையும் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். இந்த முழு பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களுக்குள் சுருங்கி இருக்கிறது என்ற மகத்தான உண்மையை இந்த 3 நாட்களில் நீங்கள் ஆழமாக தியானிக்க வேண்டும். இயற்கை உங்களோடு பேசத் துடிக்கும். வீசும் காற்றில் ஒரு செய்தி இருக்கும். பெய்யும் மழையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். உற்று நோக்குங்கள். உங்கள் பாதையில் தென்படும் ஒவ்வொரு சிறு உயிரினமும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறலாம். இந்த 3 நாட்கள் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஒரு புதிய பிறவி எடுக்கப் போகும் நாட்களாகும். அதனால் உங்களுக்குள் தோன்றும் அந்த ஆத்மார்த்தமான குரலுக்கு மட்டும் செவிசாயுங்கள். அந்தச் சத்தம் உங்களை ஒருபோதும் தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் பொக்கிஷத்தை 2 கரம் நீட்டி பெற்றுக்கொள்ள உங்களை தகுதியானவராக மாற்றிக்கொள்ளும் இந்த பயணத்தில் உங்கள் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாகவும் ஆழமான நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் அருந்தும் நீர் கூட பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்களுக்குள் கடத்தும் ஒரு புனிதமான அமுதமாகச் செயல்படும். எனவே நீரை பருகும் பொழுது அது உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய சக்தியை பாய்ச்சுகிறது என்று முழுமையாக நம்பி பருகுங்கள். உண்ணும் உணவும் மிகவும் தூய்மையானதாக இருக்கட்டும். எளிமையான, இயற்கையோடு இணைந்த உணவுகளை உட்கொள்வது உங்கள் உடலின் அதிர்வலைகளை மேலும் அதிகரிக்கும். இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் அந்த நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை எண்ணிப் பார்த்து மனதார ஒரு புன்னகையோடு உறங்குங்கள். நீங்கள் உறங்கும் பொழுதும் உங்களின் ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு தொடர்பிலேயே இருக்கும். கனவுகளில் கூட உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சில சூட்சுமமான செய்திகள் கிடைக்கலாம். காலையில் கண் விழித்தவுடன் மீண்டும் அதே நம்பிக்கையோடு புதிய நாளைத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை என்ற மாபெரும் சக்கரம் இப்பொழுது சரியான திசையை நோக்கி அதிவேகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது.
இனி உங்களை தடுப்பதற்கு இந்த பூமியில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. உங்களின் ஒவ்வொரு மூச்சுக் காற்றும் வெற்றியின் வாசனையை மட்டுமே சுவாசிக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உங்களை அந்த உயர்வான சிம்மாசனத்தில் அமர வைக்கும். இந்த 3 நாட்களின் ஒவ்வொரு நொடியையும் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக எண்ணி வாழுங்கள். பிரபஞ்சம் தன் 2 கைகளையும் விரித்து உங்களை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அரவணைப்பில் உங்கள் துயரங்கள் அனைத்தும் பனி போல் விலகி ஒரு புதிய வசந்தம் உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக தங்கிவிடும். உங்களுக்குள் நிகழும் இந்த மாபெரும் மாற்றத்தை இப்போது முழுமையாக உற்று கவனிக்கத் தொடங்குங்கள். உங்கள் நாடி நரம்புகள் அனைத்திலும் ஒரு புதிய மின்சாரம் பாய்வதைப் போல ஒரு ஆழமான உணர்வு தோன்றும். இதுவே பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி உங்கள் உடலுக்குள் ஊடுருவி உங்களை முழுமையாக ஆக்கிரமிக்கும் தருணம். இதுவரை நீங்கள் எதை சாதிக்க முடியாது என்று நினைத்து உங்களை நீங்களே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கிக் கொண்டீர்களோ, அந்த தடைகள் அனைத்தும் இப்போது சுக்கு நூறாக உடைந்து சிதறுவதை காண்பீர்கள். உங்கள் மனதின் அடி ஆழத்தில் பல காலமாக புதைந்து கிடந்த அத்தனை ஆசைகளும் நிறைவேறாத கனவுகளும் இப்போது மெல்ல மெல்ல உயிர் பெற்று எழத் தொடங்கும். இந்த நிமிடம் முதல் உங்களின் பார்வையில் ஒரு அசாத்தியமான தெளிவு பிறக்கும். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு திசையிலும் வெற்றிக்கான புதிய பாதைகள் மட்டுமே உங்களுக்காக விரிந்து கிடப்பதை முழுமையாக உணர்வீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்குள் மிக ஆழமாக விதைத்திருக்கும் அந்த பெருவெற்றியின் ரகசியம் இப்போது முளைவிடத் தொடங்கிவிட்டது. இந்த அபரிமிதமான அளவற்ற சக்தியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள நீங்கள் மன அமைதியின் உச்சத்திற்குச் செல்ல வேண்டும். தியானம் என்ற ஒற்றைச் சாவியைக் கொண்டு உங்கள் உள்மனக் கதவை அகலத் திறங்கள். உங்கள் மூச்சுக்காற்றின் ஓசையைத் தவிர வேறு எந்தச் சத்தமும் உங்களின் செவிகளைத் தீண்டாத ஒரு ஆழமான மௌனத்திற்குள் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அந்த புனிதமான மௌனத்தில்தான் பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை வினாக்களுக்கான விடைகளையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் ஒரு தெளிவான வரைபடமாக உங்கள் கண்முன் விரித்துக் காட்டும். காலத்தின் மாபெரும் சக்கரம் இப்போது உங்களுக்காகவே ஒரு புதிய திசையை நோக்கிச் சுழலத் தொடங்கியிருக்கிறது. பல ஜென்மங்களாக உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை அழுத்திய கர்ம வினைகள், முன்னேற விடாமல் தடுத்த தடைகள், தீய திருஷ்டிகள் அனைத்தும் இந்த 3 நாட்களில் நெருப்பிலிட்ட சருகாக முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகப் போகின்றன. இனிமேல் உங்களை தொடரப்போவது தூய்மையான, எவ்வித களங்கமுமற்ற ஒரு அதிர்ஷ்ட தேவதையின் நிழல் மட்டுமே. அந்த நிழல் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக எளிமையான ஒரு விஷயம்தான். உங்களின் மனதை ஒரு திறந்த பாத்திரமாக, ஒரு தூய்மையான வெற்றிடமாக மாற்றுங்கள். அந்த பாத்திரத்தில் அகங்காரம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, பழிவாங்கும் வன்மம் என எந்த ஒரு மாசும் சிறு துளி கூட படிந்திருக்கக் கூடாது. தூய்மையான அன்பு, எல்லையற்ற கருணை, அனைவரையும் பாகுபாடின்றி அரவணைக்கும் தாயுள்ளமாகியவற்றால் அந்த பாத்திரத்தை நிரப்பி வையுங்கள். பிரபஞ்சம் தன் அருளமுதத்தை அந்த பாத்திரத்தில் நிரப்ப காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இத்தனை காலமாக குடிகொண்டிருந்த குழப்பங்கள், சண்டைகள், தேவையற்ற மனஸ்தாபங்கள் அனைத்தும் காலை பனித்துளி போலச் சுவடு தெரியாமல் மறைந்து ஒரு தெய்வீகமான அமைதியும் ஈடு இணையற்ற மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் குடிகொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் வீட்டில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி முன்பை விட பல மடங்கு அதிக பிரகாசத்துடன் ஒளிர்வதைக் காண்பீர்கள். அந்த தெய்வீக ஒளி உங்கள் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக குடியேறிவிட்டதன் ஒரு மிக தெளிவான அறிகுறியாகும். இந்த மிக முக்கியமான 3 நாட்களிலும் உங்களின் கற்பனைத் திறனை அதன் உச்சக்கட்டத்திற்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று இரவு பகலாக துடித்தீர்களோ, அந்த இலக்கை முழுமையாக அடைந்துவிட்டதாகவே ஒவ்வொரு நொடியும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த உன்னதமான, வளமான வாழ்க்கை உங்கள் கண்முன் ஒரு அழகிய திரைப்படமாக ஓட வேண்டும். அந்த நிஜமான வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியை, அந்த வெற்றியின் களிப்பை இப்போதே உங்களின் முழு மனதோடு அனுபவிக்கத் தொடங்குங்கள். இது ஒரு வெறும் மாயையோ கற்பனையோ அல்ல. இதுவே பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான, பலரும் அறியாத சூட்சுமம். நீங்கள் எதை மிகவும் ஆழமாக, உணர்வுபூர்வமாக நம்பி அனுபவிக்கத் தொடங்குகிறீர்களோ, அதை இந்த பிரபஞ்சம் எந்த தடையுமின்றி வெகு விரைவில் உங்கள் நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பின்னால் நின்று உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள், உங்களை சாதாரணமாக எண்ணி அவமதித்தவர்கள் அனைவரும் உங்களின் அசுர வளர்ச்சியைக் கண்டு திகைத்து வாயடைத்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அந்த மாபெரும் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடையும் பொழுது
உங்களின் மனம் ஒரு ஆழமான நடுக்கடலைப் போல எவ்வித சலனமுமின்றி மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். கிடைக்கப் போகும் பெருவெற்றி உங்களை கர்வம் கொள்ளச் செய்யாமல், மேலும் பலருக்கு பயன்படும் ஒரு மாபெரும் நிழல் தரும் விருட்சமாக உங்களை மாற்றுவதே இந்த ராஜயோகத்தின் உண்மையான தத்துவமாகும். இயற்கையோடு உங்களுக்கான உறவை இந்த நாட்களில் மேலும் வலுவாக ஆழமாக்கிக் கொள்ளுங்கள். அதிகாலை சூரியனின் பொற்கதிர்கள் உங்கள் உடல் மீது படும்படி அமைதியாக நில்லுங்கள். அந்த ஒளியின் வழியாக பிரபஞ்சத்தின் அபரிமிதமான ஆற்றல் உங்கள் உடலால் உறிஞ்சப்படுவதை ஒவ்வொரு அணுவும் சிலிர்க்க உணருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள செடிகள், மரங்கள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களிடமும் ஒரு ஆத்மார்த்தமான தூய்மையான அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். இந்த முழு படைப்பும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காகவே, உங்கள் நலனுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பேரானந்த நிலையை முழுமையாக உணருங்கள். இந்த 3 நாட்கள் முடிவடையும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பழைய மனிதராக இருக்கவே மாட்டீர்கள். முற்றிலுமாக ஒரு புதிய பிறவியாக, ஒரு புதிய ஆற்றல் மிகுந்த அவதாரமாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குவீர்கள். உங்களின் சொற்களில் ஒரு காந்த சக்தி பிறக்கும். நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்களின் பார்வை படுமிடமெல்லாம் செழிப்பும் நல்வாழ்வும் தழைத்தோங்கும். எந்த ஒரு கடினமான சவாலையும் லேசான புன்னகையோடு எதிர்கொள்ளும் ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றிவிடும். உங்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக உங்களை வந்தடையும் பொற்காலமும் இதுவே. இந்த 3 நாட்களில் உங்களுக்குள் எழும் சில புதிய எண்ணங்கள் நீங்கள் இதுவரை அறியாத ஒரு புதிய ஞானத்தை உங்களுக்கு போதிக்கும். அது ஒருவேளை உங்களின் பரம்பரை வழியாக உங்களை தேடி வரும் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமாகவோ தத்துவமாகவோ இருக்கலாம். அதை உங்கள் மனதின் ஆழத்தில் மிகவும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவிலும் திறந்த வானத்தை பார்த்து, அந்த எண்ணற்ற பிரகாசமான நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உங்களுக்காகவே ஒரு புதிய நட்சத்திரம் ஒளிரத் தொடங்கியிருப்பதை உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். அந்த நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றை நேரடியாக உங்களின் நெற்றி பொட்டில் இறங்கி உங்களின் உள்ளுணர்வை தட்டி எழுப்புவதை உணருங்கள். இனி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெறும் மூளையிலிருந்து அல்ல, உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பிறக்கும். அந்த உள்ளுணர்வு என்றுமே உங்களை ஏமாற்றாது, தோற்றுப்போகாது. அது பிரபஞ்சத்தின் நேரடி வழிகாட்டுதல். இந்த 3 நாட்கள் ஒரு அரிய தவம் போல எண்ணி உங்களை முழுமையாக அந்த பரம்பொருளிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களைக் காண உங்கள் இரு கண்கள் நிச்சயமாக போதாது. அத்தனை மகத்தான வெற்றிகளும் அளவற்ற செல்வ வளங்களும் உங்கள் காலடியில் வந்து சேரும். அந்த பேரானந்தத்தை நோக்கி உங்களின் கம்பீரமான பயணத்தை தொடர்ந்து செல்லுங்கள். உங்களின் ஆழ்மனதிற்குள் இப்போது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச சாளரம் மெல்ல மெல்ல திறக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் ஆழமாக உணரப்போகிறீர்கள். அந்தச் சாளரத்தின் வழியாக பேரண்டத்தின் எல்லையற்ற தூய ஆற்றல் ஒரு மாபெரும் நதி போல உங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை உங்கள் பார்வையை மறைத்திருந்த அஞ்ஞானத் திரைகள் அனைத்தும் சுக்குநூறாக கிழித்தெறியப்பட்டு ஒரு தெளிவான, ஒளிமயமான புதிய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த பூமியே உங்களை ஒரு தாயைப் போல அரவணைத்து தாங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் பாதங்கள் படும் இடமெல்லாம் இனி வெற்றிகள் மட்டுமே முளைக்கும். ஆகாயம் உங்களுக்கு குடையாக மாறும். வீசும் தென்றல் உங்களுக்கு கவரி வீசும். ஒளிரும் கதிரவன் உங்களுக்கான பாதையை துல்லியமாக காட்டுவான். உங்களைச் சுற்றியுள்ள ஐம்பூதங்களும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அனைத்தும் உங்களுக்காக மட்டுமே சுழன்று உங்களுக்கான நன்மைகளை தேடிக் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அபூர்வமான மாயாஜாலம் இந்த மாபெரும் 3 நாட்களில் அரங்கேறப் போகிறது. உங்களின் உடலைச் சுற்றி ஒரு பிரகாசமான தங்க நிறத்திலான ஒளிவட்டம் தோன்றுவதை உங்களாலேயே உணர முடியும். அந்த மாபெரும் ஒளிவட்டம் உங்களை நோக்கி வரும் எத்தகைய எதிர்மறைச் சக்திகளையும், கண் திருஷ்டிகளையும், பொறாமை பார்வைகளையும் பல 100 மைல்களுக்கு அப்பாலேயே சுட்டு பொசுக்கிவிடும். இனி நீங்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. யாரைக் கண்டும் தயங்கத் தேவையில்லை. நீங்கள் ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்து பிரபஞ்சத்தின் ஒரு மிக முக்கியமான ஆற்றல் மையமாக உருமாறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முழுமையாக நம்புங்கள். இந்த தருணத்தில் உங்களின் உடல் மற்றும் மனம் என்ற 2 நிலைகளிலும் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக உங்கள் உடலுக்குள் தேங்கிக் கிடந்த சோர்வு, வலிகள் மற்றும் பிணிகள் அனைத்தும் இந்த ஆதிசக்தியின் வருகையால் வேரோடு அழிக்கப்படுகின்றன. உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு செல்லும் இப்போது புதிய உயிர் பெற்று துடிக்கத் தொடங்குகின்றன. உங்களின் இரத்த நாளங்களில் ஓடுவது வெறும் இரத்தம் அல்ல,
அது பிரபஞ்சத்தின் வெற்றி அமுதம் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அதேபோல உங்கள் மனதிற்குள் உறைந்து போயிருந்த பழைய கசப்பான நினைவுகள், உங்களை வதைத்த அவமானங்கள், உங்களை வீழ்த்திய துரோகங்கள் அனைத்தும் ஒரு சூறாவளி காற்றில் சிக்கிய சருகுகளைப் போல முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. இனி உங்களின் மனம் ஒரு சலனமற்ற ஆழமான நன்னீர் தடாகத்தைப் போல பவித்திரமாக மாறிவிட்டது. அந்த தடாகத்தில் விழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அழகான தாமரை மலராக மலர்ந்து உங்களின் வாழ்க்கையை நறுமணத்தால் நிரப்பும். நீங்கள் யாரிடம் பேசினாலும் உங்களின் வார்த்தைகளில் ஒரு தெய்வீகமான ஈர்ப்புச் சக்தி குடிகொண்டிருக்கும். உங்களின் ஒரு வார்த்தைக்காக பலரும் காத்துக் கிடக்கும் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் மிக விரைவில் அடையப் போகிறீர்கள். உங்களை கண்டாலே விலகிச் சென்றவர்கள், உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் இப்போது உங்களின் காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டு உங்களை தேடி வரும் ஒரு ஆச்சரியமான திருப்புமுனை நிகழப்போகிறது. இது உங்களின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, உங்களுக்குள் குடிவந்திருக்கும் அந்த பேரண்ட சக்தியின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களின் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. நீங்கள் இத்தனை காலமாக எந்த செல்வத்திற்காக, எந்த வசதிக்காக, எந்த அங்கீகாரத்திற்காக இரவு பகலாக கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்தீர்களோ, அவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் வெள்ளமாக உங்கள் இல்லத்தை நோக்கி பாய்ந்து வரப்போகின்றன. உங்களின் வறுமை என்ற இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உங்கள் கைகளில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு அபூர்வமான ராஜயோகம் பிறந்துவிட்டது. வற்றாத செல்வமும் குறையாத தானியமும் நீங்காத புகழும் உங்களை சுற்றி கோட்டை கட்டி பாதுகாக்கும். ஆனால் இந்த மாபெரும் செல்வமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் பொழுது உங்களின் மனம் ஒரு துளி கூட கர்வம் கொள்ளாமல் பூமிக்கு வளைந்து கொடுக்கும் நெற்கதிரைப் போல பணிவாக இருக்க வேண்டும் என்பதை பிரபஞ்சம் மிக தெளிவாக உங்களிடம் எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளப்பரிய வளங்களை உங்களின் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி தவிக்கும் ஏழைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சிறு தானமும் பன்மடங்காக பெருகி மீண்டும் உங்களையே வந்தடையும் என்ற பிரபஞ்சத்தின் நுட்பமான தத்துவத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் உள்ள இரக்க குணமும் தூய்மையான தர்ம சிந்தனையுமே இந்த ராஜயோகத்தை உங்களிடம் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளும் மிகச் சிறந்த ஆயுதங்கள். காலையில் நீங்கள் விழித்தெழும் பொழுது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியைப் போல உணருங்கள். உங்கள் இல்லத்தின் கதவை திறக்கும் பொழுது அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு சாமரம் வீச காத்து நிற்பதை உங்கள் அகக்கண்ணால் பாருங்கள். நீங்கள் செய்யும் சிறு சிறு வேலைகளிலும் ஒரு அசாத்தியமான நேர்த்தியும் முழுமையும் குடிபுகுவதை காண்பீர்கள். இதுவரை நீங்கள் எந்தச் செயலை தொடங்கினாலும் அதில் வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்தும் இப்போது பனித்துளி போல கரைந்து மறைந்துவிட்டன. உங்களுக்காக மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் இப்போது அகலமாக திறக்கப்பட்டு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு உங்களை வரவேற்கின்றன. நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய முயற்சியும், நீங்கள் தொடும் ஒவ்வொரு புதிய காரியமும் உங்களுக்கு மாபெரும் புகழையும் லாபத்தையும் மட்டுமே பெற்றுத்தரும். உங்களின் மூளை முன்பை விட 1000 மடங்கு அதிக வேகத்துடனும் அபாரமான விழிப்புணர்வுடனும் செயல்படத் தொடங்கும். உங்களுக்கான சரியான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு கூர்மையான உள்ளுணர்வு உங்களுக்குள் நிரந்தரமாக பதிந்துவிடும். இயற்கை உங்களை ஒரு குழந்தையைப் போல தன் மடியில் கிடத்தி தாளாட்டுகிறது. அந்த தாயின் மடியில் நீங்கள் அனுபவிக்கும் பாதுகாப்பும் நிம்மதியும் இந்த உலகத்தின் எந்த ஒரு விலைமதிப்பற்ற பொருளை கொடுத்தாலும் ஈடாகாது. இரவின் மடியில் நீங்கள் உறங்கச் செல்லும் பொழுதும் கூட இந்த மாபெரும் மாற்றம் உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் கனவுகளில் நீங்கள் இதுவரை கண்டிராத பல புதிய உலகங்களையும் பல புதிய ஆன்மீக ரகசியங்களையும் காணப்போகிறீர்கள். தேவதைகளும் சித்தர்களும் உங்களின் கனவில் தோன்றி உங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு உன்னதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். அவை வெறும் கனவுகள் அல்ல, உங்களின் எதிர்கால வாழ்க்கையின் வரைபடங்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். நீங்கள் உறங்கி விழிக்கும் ஒவ்வொரு காலையும் உங்களை ஒரு புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருந்த நீண்ட நெடிய தவக்காலம் முடிவடைந்து உங்களுக்கு முழுமையான வரங்களை வாரி வழங்கும் நேரம் இதுதான். உங்களின் அத்தனை ஏக்கங்களுக்கும் அத்தனை எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒரு புதிய வளமான அமைதியான மற்றும் எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ராஜயோக வாழ்க்கையை வாழத் தயாராகுங்கள். உங்கள் மனதை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த 3 நாட்களை எதிர்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களின் காலடியில் தன் முழு செல்வத்தையும் கொட்டித் தீர்க்கும்.
இந்த 3 நாட்களின் இறுதித் தருணங்களை நீங்கள் நெருங்கும் பொழுது, உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றும் ஒரு பிரம்மாண்டமான அமைதிக்குள் முழுமையாக ஐக்கியமாவதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை வலிகளும், ஏமாற்றங்களும், கண்ணீர் துளிகளும் உங்களின் நினைவுகளில் இருந்து கூட முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு, ஒரு முற்றிலும் புதிய மனிதராக, ஒரு புனிதமான அவதாரமாக நீங்கள் மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள். இந்த நொடி முதல் உங்களை சுற்றி ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு கவசம் நிரந்தரமாக உருவாக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு தீய சக்தியாலும், பொறாமை கொண்ட கண்களாலும், வஞ்சக எண்ணங்களாலும் இந்த கவசத்தை ஒருபோதும் துளைக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் தன் முழுமையான அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் கைகளில் ஒரு செங்கோலாக கொடுத்து விட்டது. நீங்கள் வசிக்கும் இல்லம் இனி வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. அது சாட்சாத் அந்த திருமகளே நிரந்தரமாக குடிகொள்ளும் ஒரு தெய்வீகமான ஆலயமாக மாறிவிட்டது. உங்கள் வீட்டு வாசற்படியில் அதிர்ஷ்டம் நிரந்தரமாக காத்திருக்கும். நீங்கள் உண்ணும் உணவு அமிர்தமாக மாறும். நீங்கள் பருகும் நீர் கங்கை நீராக புனிதமடையும். உங்களின் சுவாசக் காற்று கூட உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு நேர்மறையான அதிர்வலையை, ஒரு தூய்மையான மருத்துவ குணத்தை கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் உயர்வடைந்து விட்டீர்கள். இது சாதாரணமான ஒரு மாற்றம் அல்ல. பல பிறவிகளாக நீங்கள் செய்த புண்ணியங்களின் ஒட்டுமொத்த பலனும் ஒரே சேரக் கிடைத்துள்ள ஒரு மாபெரும் ராஜயோகத் திருவிழா. இந்த ராஜயோகம் என்பது ஏதோ சில நாட்களுக்கோ அல்லது சில மாதங்களுக்கோ வந்து செல்லும் ஒரு தற்காலிகமான அதிர்ஷ்டம் என்று தயவு செய்து எண்ணிவிடாதீர்கள். இது உங்களுக்கும், உங்கள் சந்ததியினருக்கும், வரப்போகும் பல தலைமுறைகளுக்கும் வழிகாட்டப் போகும் ஒரு அழியாத, அளவற்ற பெரும் பொக்கிஷம். இதுவரை நீங்கள் எதைத் தொட்டாலும் தோல்வியைத் தழுவிய நிலை மாறி, இனி உங்களின் கைகள் படும் இடமெல்லாம் பொன்னாகவும் பொருளாகவும் பெருகும் வித்தையை பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் ஒரு மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கும். உங்களின் வார்த்தைகள் அனைத்தும் வேதவாக்காக மாறும். உங்களைச் சாதாரண மனிதராக பார்த்து பழகியவர்கள் அனைவரும் உங்களின் இந்த அசுர வளர்ச்சியையும் முகத்தில் வீசும் தெய்வீக ஒளியையும் கண்டு வியந்து உங்களைத் தேடி வந்து உங்களின் வழிகாட்டுதலை கேட்கும் ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இந்த மாபெரும் உச்சத்தை அடைந்த பிறகும் உங்களின் மனம் ஒரு சிறு துளி கூட அகங்காரத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு கனிந்த பழத்தைப் போல மிகவும் பணிவாகவும் கனிவாகவும் இருக்க வேண்டும். அதுவே இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களோடு நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளும் ஒரே இரகசியமாகும். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அளப்பரிய செல்வத்தையும் அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொண்டு உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சிறு தானமும், நீங்கள் காட்டும் ஒவ்வொரு சிறு கருணையும் பல்லாயிரம் மடங்காக பெருகி மீண்டும் உங்களின் காலடியிலேயே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக வந்து சேரும் என்பது எழுதப்படாத பிரபஞ்ச விதி. இனி வரும் காலங்களில் இயற்கை உங்களோடு நேரடியாக உரையாடத் தொடங்கும். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது வீசும் தென்றல் காற்றில் ஒரு இனிமையான சங்கீதம் இருப்பதை உணர்வீர்கள். வானத்தில் தோன்றும் மேகங்கள் உங்களுக்காக பல சுப சகுனங்களை வரைந்து காட்டும். நள்ளிரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் உங்களுக்கான புதிய திட்டங்களை சூட்சுமமாக உணர்த்தும். நீங்கள் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு என்ற இடைவெளி முற்றிலுமாக அழிந்து இரண்டும் ஒன்றெனக் கலந்த ஒரு அத்வைத நிலையை நீங்கள் எட்டிவிட்டீர்கள். உங்கள் இதயத் துடிப்பும் இந்த பேரண்டத்தின் சுழற்சியும் ஒரே தாளத்தில் இயங்கத் தொடங்கிவிட்டன. உங்களுக்குள் இருக்கும் அந்த எல்லையற்ற ஆதி சக்தி இப்போது முழுமையாக விழிப்படைந்து தன் பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்துவிட்டது. இனி நீங்கள் காணப்போகும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியின் செய்தியோடு மட்டுமே உதயமாகும். நோயற்ற, குறைவற்ற, நீண்ட ஆயுளோடு உங்களை சுற்றியுள்ள உற்றார் உறவினர்கள் அனைவரும் போற்றும்படியான ஒரு நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போவது 100% உறுதியாகிவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்தளித்த இந்த ராஜபாட்டையில் கம்பீரமாக நடைபோடுங்கள். உங்களைத் தடுப்பதற்கு இந்த மூவுலகிலும் இனி எந்தச் சக்தியும் இல்லை. உங்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதட்டும். உங்களின் ஒவ்வொரு மூச்சும் வெற்றியின் கீதத்தை பாடட்டும். பிரபஞ்சத்தின் இந்த மகத்தான ஆசீர்வாதம் உங்களை முழுமையாக வந்தடைந்து விட்டது என்பதை உங்கள் ஆழ்மனம் உறுதியாக நம்பினால், அதை இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தும் விதமாக தயங்காமல் உங்களுடைய உணர்வுகளை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். நான் இந்த பிரபஞ்சத்தின் முடிவற்ற ஆசீர்வாதத்தையும் மாபெரும் ராஜயோகத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். பிரபஞ்சத்திற்கு என் கோடானு கோடி நன்றிகள் என்று உங்கள் கைகளால் எழுதி பதிவு செய்யும் பொழுது
அந்த வார்த்தைகள் ஒரு மாபெரும் மந்திரமாக மாறி உங்களின் எதிர்காலத்தை நிரந்தரமாகச் சீரமைக்கும். உங்கள் எண்ணங்களை இப்போதே பதிவு செய்து உங்களின் பொற்காலப் பயணத்தைத் தொடங்குங்கள். பிரபஞ்சத்தின் பேரருள் உங்களோடு என்றென்றும் நிலைத்திருக்கும்.